சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு அநீதி நடக்கணும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்ததாக இல்லை. இதுவரை தமிழ் முஸ்லீம் மக்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுடைய நிலங்கள் சார்ந்த விடயங்களை வந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோமே தவிர சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு தீமை நடக்கணும் இல்லாட்டி அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும் போலத்திலே எந்த. முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய போகிறோம். அதில் குறிப்பாக இந்த 40 அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட இருக்கின்றார்கள் என்று விமல் வீரவன்ச அவர்கள் ஒரு புதிய விடயம் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் அடிக்கடி ஜனாதிபதி செயலத்துக்கு சென்று வருவது ஒரு வளமையான விடயமாக இருக்கின்றது. அதற்கு காரணமும் இந்த 40 அரசியல்வாதிகள் என்ற கைது தொடர்பான ஒரு பட்டியலை தயாரிப்பதற்காகத்தான் என்று யார் கூறியிருக்கிறார் என்றால் விமல் வீரவன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தானும் முன்னைய நாட்களில் ஒரு விசாரணை சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்பு ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று வந்ததாகவும் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த 40 அரசியல்வாதிகள் என்ற பெயரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்த கையோடு தயாரிக்கப்பட்ட பட்டியல் என்பதையும் அவர் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கின்றார். யார்? விமல் வீரவன்ச அவர்கள். அதில் ரணில் விக்ரம்சிங்க, மஹிந்த ராஜபக்சவனுடைய பெயர்களும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த அன்ரோமா அரசநாயக்கனுடைய ஆட்சி ஆரம்பித்த பிறகு, ஜனாதிபதியாக வந்த பிறகு பாராளுமன்ற தேர்தல் அரசியல், அதாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக இவர்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தலையுமே இவர்களுடைய வேட்பு, அதாவது வந்து இவர்களுடைய பிரச்சார கூட்டங்களில் இவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, முக்கிய தலைகள் கைது செய்யப்படும். ஒன்று வந்து லஞ்ச ஊழலில் ஈடுபட்டவர்கள், கொலை குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் மற்றும் உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமாக இந்த விடயங்களில் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் பெரும்பான்மையான முக்கிய புள்ளிகளை இவர்கள் கைது செய்யலை. குறிப்பாக பிள்ளையான கைது செய்திருந்தார்கள். அதை தவிர வேறு யாருமே கைது செய்யப்படவில்லை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற அதே நேரத்தில் விமல் வீரவன்ச அவர்கள் இந்த பட்டியல் தொடர்பான விடயத்தையும் தனியார் தொலைக்காட்சி ஒன்று கொடுத்த நேர்காணலில் சொல்லியிருக்கின்றார். ஆக இந்த பட்டியல்கள் வெளியிடப்படாது என்கின்றது வந்து ஒரு விடயம். யாருமே சொல்லலாம் இந்த பட்டியல் இருக்குது, அப்படி பட்டியல் இருக்குது. ஆனால் அரசு இதன்பால் எந்த கவனத்தை செலுத்த போது, எப்படி இவர்கள் இனி கைது செய்யப்பட போகின்றார்கள் என்றது தொடர்பான விடயங்கள் வெளியில் வந்த பிறகு தான் நாங்கள் இதை உறுதியாகவே நம்ப முடியும். ஏன்னா ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல முடியும். ஆக எந்த அளவுக்கு இது உண்மை என்பதை அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அல்லது அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்ற பொழுதுதான் இந்த விடயமும் எங்களுக்கு தெரிய வரும். இது இவ்வாறு இருக்குது. தென்னிலங்கை பரப்பில் இந்த விடயம் பேசப்படுகின்ற இந்த காலச்சூழலில் வந்து இப்போ வடகிழக்கு பரப்பில் பேசப்படுற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி திரும்ப பெறப்பட்டது தொடர்பாக அண்மையில் இந்த விடயம் நடந்து முடிஞ்ச பிறகு இன்றைய தினம் சுமந்திரன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை வைத்திருந்தார். அதில் வந்து தான் ஏற்கனவே அரசை எச்சரித்திருந்ததாக பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இந்த வர்த்தமானி தொடர்பான அறிவித்தல் வந்து முதல் சிங்களத்திலேயும் ஆங்கிலத்திலேயும் தான் வெளியிடப்பட்டது, பிறகுதான் தமிழில் வெளியிடப்பட்டது. அந்த நேரத்திலேயே, அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட நேரத்திலேயே அவர்கள் உடனடியாக இது தொடர்பான எச்சரிக்கை அரசுக்கு விடுத்திருந்தார்கள் என்று அவர் சொல்லியிருந்தார். அது தொடர்பான அந்த கடிதத்தையும் அவர் காட்டியிருந்தார். இது தொடர்பாக தாங்கள் அவருக்கு அனுப்பியிருந்தோம் என்ற விஷயத்தையும், அன்ரோமா அரசாங்கத்துக்கு அனுப்பியிருந்தோம் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். அது ஒரு பக்கம் இருக்க, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ஜனாதிபதி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது தன்னுடைய தேர்தல் பிரச்சார மேடையிலேயே சுமந்திரன் அவர்கள் இந்த வர்த்தமானி திரும்ப பெறாவிட்டால் ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளே கால் வைக்க முடியாது என்று சரமாரியாக தாக்கியும் பேசியிருப்பார். அப்போ இந்த வகையில் இவர் உடனடியாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். தான் இந்த விடயத்தை செய்தார், இந்த வர்த்தமானி அறிவித்தல் திரும்ப பெறப்படுவதற்கு என்ற விடயத்தை சொல்லியிருக்கார். அதே மாதிரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஒரு ஊடக சந்திப்பை முன்வைத்து அந்த ஊடக சந்திப்பில் வந்து பல விஷயங்களை சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக இந்த அரசினுடைய இந்த வர்த்தமானி திரும்ப பெறப்பட்ட தொடர்பான விடயத்தையும் சொல்லியிருந்தால் அதற்கு தாங்கள் கடும் பிரயத்தனங்களையும் கடும் எதிர்ப்புகளையும் தெரிவித்த விஷயத்தையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதில் சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதில் ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் அதில் சொல்கிறேன். அதில் வந்து குறிப்பாக ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. விஜித கேரத் அவர்கள் அண்மையில் தனியான தொலைக்காட்சியில் கொடுத்த ஒரு நேர்காணலில் இனப்படுகொலை, இன அழிப்பு என்கின்ற வார்த்தை பிரிவுகள் மேற்கொள்ளப்பட்டால் அல்லது அதை பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கிட்ட சொன்னபோது விஜித கேரத் அவர்கள் இப்படி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த இனப்படுகொலை, இன அழிப்பு போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது தொடர்பான உங்களுடைய கருத்து என்னென்று அவர்கிட்ட கேட்க அவர் சொல்லியிருக்கார், அவருக்கு சட்டம் தெரியாது என்றுட்டு அதை கடந்து போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த அந்த ஊடக சந்திப்பில். அது மட்டும் இல்லாமல் இந்த சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, சுமந்திரன் அப்படி முதலமைச்சர் வேட்பாளராக மாநிலசபை தேர்தலில் நிறுத்தப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் ஒரு தும்புத்தடியை நிப்பாட்டி அவருக்கு அதற்கு பதில் சொல்லுவோம்.
என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு நகைச்சுவை பாணியிலேயும் ஒரு சுமந்திரனை தாக்கி பேருக்கு ஒரு விமர்சன ரீதியாகவும் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஆகவே மீண்டுமே இந்த போர் அல்லது இவர்களுக்கு இடையிலான இந்த 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 சண்டைகள் தொடர்ந்துமே வீறு கொண்டிருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த மேற்கொண்ட ஊடக சந்திப்பையும் இதோட நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. வெளியிடப்பட்ட வடமாகாணத்திலே 4 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணியாக அபகரிக்கிறதுக்குரிய வருத்தமானது இன்றைக்கு அரசாங்கத்தால் வாபஸ் பெற்றிருப்பதாக செய்திகள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்தோடு காணி அலுவலகமும் அந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே இந்த வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு வரக்கூடிய அந்த ஆபத்தில் இருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்திருப்பது மிக ஒரு பெரும் வெற்றி என்றதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே இந்த விடயத்தை மிகப்பெரிய அளவிலே கொண்டு சென்று ஒரு பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் நான் பாராளுமன்றத்தில் ஒரு ஒத்துழைப்பை பிரேரணையை முன்மொழித்த பொழுது அதை வழிமொழித்து அதை ஆதரித்த பாராளுமன்ற தமிழ் அரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். அத்தோடு தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் அந்த விவாதத்தோடு கலந்து கொண்டு அதுக்கு ஒத்துழைத்ததும், அதே போன்று வைத்தியர் அர்ச்சனா அவர்களும் அந்த ஒத்துழைப்பு பிரேரணையிலே கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக ஆமோதித்து ஆதரித்து கதைச்சதுக்கு அவருக்கும் நன்றியை கூறி, 2ஆம் கட்டமாக இந்த தமிழ் தேசிய பேரவை உங்களுக்கு தெரியும், கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களை நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பாக இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றே ஆக வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தி தொடர் சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அந்த தூதரகங்கள் எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினவர் தாங்கள் அரசாங்கத்தோடு இந்த பிரச்சினை எழுப்பி அதுக்குரிய ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதாக எங்களிடம் வாக்குறுதி வழங்கியிருந்தது. அவர்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூற விரும்புகின்றோம். உண்மையிலேயே அவர்களுடைய அழுத்தங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக விநியோகிக்கப்பட்டிருக்காவிட்டால் இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றிருக்க மாட்டோம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த அரசாங்கம் எங்களுடைய கருத்துக்களை மட்டும் கேட்டு நாங்கள் நியாயத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்வதாக இருந்தால் இந்த இனப்பிரச்சனை என்பது இருந்திருக்கா. அப்படி இல்லாமல் இந்த பிரச்சனை இவ்வளோத்துக்கு மோசமாக நடைபெற்றிருக்கிறதுக்கு காரணம் தமிழ் மக்களுடைய நியாயமான நிலைப்பாடுகள் எதையும் மதிக்களிக்காமல் அவர்கள் ஒருதலைபட்சமாக ஒரு இனவாத கோணத்தில் முடிவெடுக்கிற காரணமாகத்தான் இந்த இனப்பிரச்சனை இந்த அளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்கிறது. அந்த வகையிலே பாராளுமன்றத்தில் நாங்கள் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக கிளப்பி கணிசமான அழுத்தங்களை போட்ட பொழுது எங்களுடைய அந்த முயற்சிகள் சொல்லுகின்ற பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து எடுத்த அந்த முயற்சிகளை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அரசாங்கத்துடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. இந்த ஒத்திவைப்பு பிரேரணையிலே கூட திரு விமல் ரத்நாயக்குடைய பேச்சை நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால் அது எங்களை நிராகரிக்கிற வகையில்
தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார். வந்து அவரும் வந்து அந்த வர்த்தமானியை முற்றுமுறையாக வந்து நியாயப்படுத்தி நாங்கள் தேவையில்லாமல் வந்து குழப்பம் பண்ண பொழுது தான் அந்த கருத்துக்கள் வந்து அந்த 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 இடத்துல தெரிவு செய்திருந்தது. ஆனால் அது ஒன்றும் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைக்கு போனதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உடைய செயலாளர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்களுடைய பேச்சு, அவருடைய ஒத்துழைப்பும் வந்து மிகவும் முக்கியம். என்றால் அவர் எங்களுடைய அந்த ஒத்துழைப்பு பிரேரணையை முழுமையாக ஆதரித்து அதை ஆமோதித்து பேசின இடத்துல வந்து இது தமிழர் வளமையாக வந்து குழப்பறதானே என்ற அரசாங்கம் சொல்லி கொச்சைப்படுத்துகின்ற அந்த முயற்சி தோல்வியடைந்தது. ஆகவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் விசேஷமாக திரு ஜனாதிபதி சட்டத்தின் நிசாம் காரியப்பரவர்களுக்கும் வந்து நாங்கள் அந்த ஒத்துழைப்பு வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு உரை வந்து ஆட்டினதுக்கு வந்து நாங்கள் நன்றியை சொல்ல விரும்புகின்றோம். அதே போன்று அதுக்கு பிறகு இந்த அழுத்தம் காரணமாக வந்து தவிர்க்க முடியாமல் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பாராளுமன்றத்திலே அனைத்து வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஆராய்ந்த பொழுதும் கூட எனக்கு அருகிலே நின்று எங்களோடு முழுமையாக ஒத்துழைத்து திரு நிசாம் காரியப்பர் அவர்கள் பேசினார். அதே போன்று திரு ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்து இந்த வர்த்தமானிக்கு எதிராக தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை வெளியிட்டிருந்தார். ஆகவே இது அனைத்து ஒரு கூட்டு முயற்சி வந்து மிகவும் வெற்றிகரமாக இந்த முடிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. நான் முக்கியமாக சொல்ல வேண்டும், இந்த வர்த்தமானி தொடர்பாக நாங்கள் எடுத்த நடவடிக்கை இந்தளவுக்கு ஒரு முக்கியமானது என்பதையும் தமிழ் முஸ்லிம் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வர்த்தமானி கொண்டு வரப்பட்டது ஒரு அரசாங்கம் 3-2க்கும் விட ஒரு மகத்தான ஒரு ஆணையை பெற்றிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான். தமிழ் மக்களையோ முஸ்லிம் மக்களையோ தனித்தனியாக வந்து கருத்திலே எடுக்க தேவையில்லை. அவரோட கருத்துவாக்கமே வந்து தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களுக்கு தங்களுக்கு தான் வாக்களிக்கணும், தங்களுக்கு தான் ஆணையம் அளிக்கணும். அப்படி இருக்கவும் வந்து இன்றைக்கு தமிழ் பேசும் மக்களா தமிழரையும் முஸ்லிம் மக்களையும் பிரிக்க முடியாத வகையிலே தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் அணிதிரண்டு அரசியல் ரீதியாக நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் விவாதித்ததும் ஒரு மகத்தான ஆணையை பெற்றதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியையும் கூட அதை தட்டி கழிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அது மட்டுமில்லாமல் வந்து தமிழ் கட்சிகள் என்று எடுத்துக்கொண்டால் வந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே வந்து பாராளுமன்றத்தில் வந்து மிகவும் ஒரு ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த விஷயத்தை கையாண்டது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம். ஆகவே கொள்கை அளவிலே நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயத்திலேயும் வந்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி முறையை முற்றுமுழுதாக நிராகரித்து அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் பயன்படுத்த முடியாது, அதை கருத முடியாது என்ற ஒரு நிலப்பாட்டை மிகவும் ஒழுக்கமாக கடைபிடித்து நாங்கள் ஒற்றுமையாக தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில வந்து எங்களுக்கு வடகிழக்கு பிராந்தியத்தில் வந்து எங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி நாங்கள் ஒரு புது நிலப்பாட்டை வந்து நாங்கள் அரசிடமும் சர்வதேசத்தினமும் முன்வைக்கின்ற பொழுது அது தட்டுக்களிக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும் என்பதையும் நான் நினைக்கிறேன். இந்த முயற்சியுடைய வெற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டல். அந்த வகையில வந்து நாங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் வந்து ஏன் சிங்கள மக்களுக்கு கூட வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு கூட வந்து நியாயத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் செயல்படுவோம். நாங்கள் எந்த ஒரு இடத்திலையும் வந்து எவருக்கும் அநீதி நடக்கிறதுக்கு வந்து நாங்கள் செயல்படவில்லை. நிச்சயமாக வந்து தமிழ் மக்களுடைய விவகாரங்கள்லையும் வந்து சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு அநீதி நடக்கணும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்ததாக இல்லை. இதுவரைக்கும் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாடு வந்து தமிழ் மக்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே
நாங்கள் எங்களுடைய நிலங்கள் சார்ந்த விடயங்களை வந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோமே தவிர சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு தீமை நடக்கணும், இல்லாட்டி அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும் கூடத்திலே எந்த ஒரு இடத்திலையும் வந்து நாங்கள் நடந்து கொண்டதாக தமிழ் சரித்திரத்திலேயே வந்து கிடையாது. ஆகவே இந்த உண்மைகளை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு வந்து தமிழ் மக்களுக்கு இடையிலே வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு மிக இறுக்கமான ஒரு இணக்கம் வருவதென்றது மட்டுமில்லை, முஸ்லிம் மக்களையும் நாங்கள் உள்வாங்கி நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் செயல்படலாமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு பலத்தை அது ஏற்படுத்தும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்.